உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. தங்கம் பங்குச்சந்தை. தங்கம் கடந்த அக்டோபர் மாசத்துல இருந்து ஏறிட்டே வந்தது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா குளோபல் ஈவெண்ட்ஸ், ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இது மாதிரி நம்ம இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணுன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், தட் இஸ் என்எஸ்சி ஆர் பிஎஸ்சி ஈக்விட்டி. அப்போ தங்க விலை ஏறி இருக்கு, அதை நீங்கள் கட்டறிந்தால் அதனுடைய உச்சம் நீங்கள் தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அங்கிருந்து ஒரு கரெக்ஷன். ஏன்னா பையட்லோ செல்லட் கையில் ஒரு ப்ராஃபிட். அந்த ஈக்விட்டியில் போய் எதையோ ஒரு ஸ்டாக்கை வாங்க வேண்டியது. அவர் சொன்னார், இவர் சொன்னார், ஃப்ரெண்டுங்க சொன்னாங்க, அப்படி ஏன் போய் வாங்கணும்? அதே மாதிரி இறங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இறங்குற போது பார்த்தீங்கன்னா இறங்கிட்டே இருக்கு. 25,500 வரட்டும் பார்த்துக்கலாம். அப்போது ஏறுற போதும் விற்க மாட்டோம், இறங்குற போதும் வாங்க மாட்டோம். அப்போது நம்ம இஷ்டத்துக்கு சந்தை இயங்காது. இப்போ பங்குச்சந்தை வந்து ட்ரேடர்ஸ்க்கு சரியான இடமா இல்லை இன்வெஸ்டர்ஸ்க்கு சரியான இடமா சார்? உங்கள்கிட்ட உபரியான வருமானம் இருந்தால், சார் இந்த பணம் எனக்கு வந்து ஒரு 50,000 ரூபாய் இருக்குது சார், 1,00,000 ரூபாய் இருக்குது, எனக்கு ஏதோ சோர்சஸ்லாம் வந்திருக்கு, இதை நான் தொலைநோக்கு பார்வையில் இதை காம்பவுண்டிங் ஆஃப் மணி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் பெஸ்ட். பட் இன்வெஸ்ட்மெண்ட்னா நீங்கள் எதுலேயும் போய் ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வெல்த் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட் கோவை விஸ்வநாதன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சார் சரி, இப்போ கொஞ்ச நாளாவே கடந்த 6 மாத காலமாகவே நம்ம எல்லாருமே வந்து கோல்டு நோக்கி வந்து போயிட்டு இருக்கோம். கோல்டு ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ கொடுக்குது, கோல்டு எந்த மெத்தடில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், இது எல்லாமே. ஸோ கொஞ்ச நாள் ஈக்விட்டி மார்க்கெட்டுமே கூட ரொம்பவே டவுன் ட்ரெண்டில் தான் போயிட்டு இருந்து. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப் ட்ரெண்டில் போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி எல்லாமே வந்து பங்குச்சந்தைக்கு பின்னாடி யார் இருக்கா, பங்குச்சந்தை எப்படி செயல்படுது, இந்த கேள்வி வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்குது. ஸோ இப்போ அதை பற்றி தான் இந்த எபிசோடில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக பங்குச்சந்தை எப்படி சார் இயங்குது? பங்குச்சந்தை தலால் ஸ்ட்ரீட், பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி அண்டர் த செபி கண்ட்ரோல். இது வந்து உங்களுக்கெல்லாம் தெரியும். எப்படி நியூயார்க்கில் வால் ஸ்ட்ரீட் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இங்கே தலால் ஸ்ட்ரீட்னு சொல்லுவோம். இதில் நம்ம இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்டு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் 2 இருக்குது. இது 2 தனித்தனி செப்பரேட் இன்ஸ்டியூஷன். இதனுடைய கண்காணிப்பு மற்றும் ரெகுலேஷன்ஸுக்கு ஓவராலாக செபி தான் இதனுடைய கைட்லைன்ஸு, ப்ரொசீஜர்ஸ், நம்மளுடைய வரவு செலவு எல்லாத்தையும் கண்காணிக்கக்கூடிய அத்தாரிட்டி. நம்ம வாங்குகிற பங்குகளை மெயின்டைன் பண்ணுறது, ஹோல்டிங் பண்ணுறது, டிரான்சாக்ஷனாக வாட்ச் பண்ணுறது என்எஸ்டிஎல், சிடிஎஸ்எல் இது இருக்குது. இது இப்படியே வச்சிடும். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா, தங்கம் பங்குச்சந்தை, அது ஒரு 2 நிமிஷம் சுருக்கமாக சொல்கிறேன். பட் நான் மறுபடியும் இதுக்கு வந்துடுறேன். தங்கம் கடந்த அக்டோபர் மாதத்தில் இருந்து ஏறிட்டே வந்தது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா குளோபல் ஈவெண்ட்ஸ். தங்கத்தினுடைய ஏற்றம், டாலர், நம்மளுடைய கரன்சி மற்றும் குளோபல் ஈவெண்ட்ஸ். அதேமாரி கிரிப்டோவும் அப்படி தான் ஏறுது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா யூஎஸ் டாலருக்கு தகுந்த மாதிரி இதனுடைய ஃப்ளக்சுவேஷன். அப்போது நம்மளுடைய கரன்சிக்கு தகுந்த மாதிரி இதுவும் ஆசிலேஷன் இருக்குது. தங்கம் ஏறிக்கிட்டே போச்சு இல்லையா, தங்கம் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு இறங்கிறதுக்கு முன்னாடியே என்னுடைய கருத்தை சொன்னேன். ஏன் சொன்னேன் அப்படின்னா, நாங்கள் ஒன்றும் அஷ்டாவதானி இல்லை, பை அட் லோ செல் அட் ஹை. இப்போ சந்தையை பொறுத்தவரையிலையும் எதுவாக இருந்தாலும், கமோடிட்டியாக இருந்தாலும் ஈக்விட்டியாக இருந்தாலும் பை அட் லோ செல் அட் ஹைக்கிறது தான் தாரக மந்திரம். நாம் இதில் தேர்ந்தெடுக்கிற முறை கமாடிட்டினா எம்சிஎக்ஸ், ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இது மாதிரி நம்ம இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணுன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், தட் இஸ் என்எஸ்சி ஆர் பிஎஸ்சி ஈக்விட்டி இல்லைனா எப்பண்டோ, இந்த மாதிரி வேரியஸ் கேட்டகரிஸ் இருக்குது. அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு அவங்களுடைய எந்த அளவுக்கு கற்றுருக்காங்களோ அந்த அளவுக்கு அதனுடைய அப்ளிகேஷன்ஸ். இப்போ வந்து பங்குச்சந்தையில் இப்போ ட்ரம்ப்போட டேரிஃப் வந்தது. ஸோ அப்போவுமே வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து கொஞ்சம் வந்து வீட ஆரம்பிச்சு 2008 கிராஷ், இது மாதிரி நிறைய கிராஷ் வந்து பங்குச்சந்தை நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். இது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு முதலீட்டாளருக்கு வந்து அதிகமாக வந்து பங்கை வந்து வெளியெடுக்கிறதுனால அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக எதை மையமாக வச்சு சார் பங்குச்சந்தை வந்து இயங்குது? பங்குச்சந்தை அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட், தட் இஸ் இன்வெஸ்டாரில் 2 கேட்டகரி. ஒன்று ஃபாரின் இன்வெஸ்டார், 2 டொமஸ்டிக் இன்வெஸ்டார். ஃபாரின் இன்வெஸ்டாருங்கிறது அந்நிய முதலீடுகள் நீங்கள் சொன்ன மாதிரி. டொமஸ்டிக் இன்வெஸ்டார் அப்படிங்கிறது நம்ம உள்நாட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மொத்தம் 43 நிறுவனங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இருக்குது.
அது உங்களுடைய முதலீடு நம்ம மாதிரி எஸ்ஐபியில் போடுறது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வேறு, மிட் கேப்பு, லார்ஜ் கேப்பு, ஃப்ளெக்ஸி கேப், டைவர்சிஃபிகேஷன், ஜெனரிக் ஃபண்டுன்னு ஏகப்பட்டது இருக்குது. அதில் வந்து ஆக்டிவ் ஃபண்ட் இருக்குது, பாசிவ் ஃபண்ட் இருக்குது. இது மாதிரிலாம் இருக்கிற போது பார்த்தீங்கன்னாக்கா அதை நம்ம தேர்ந்தெடுத்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்னுடைய ஆலோசனையும் பெற்று முறையாக செய்கிறது மியூச்சுவல். இந்த பணம்லாம் எங்கே போகிறது? மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு போகிறது. அவங்க எங்கே பண்ணுறாங்க? ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் பண்ணுவாங்க. அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் கேன் டூ தட் ஜாப். அவங்களுக்கு அந்த டெப்த்து தெரியும், ஏற்ற இறக்கங்கள் தெரியும். நாம் ஒரு சாமானியனை விட அவங்களுக்கு விஷயம் தெரியும். அப்போ இதை வந்து ஆப்ரேட் பண்ணுறது யார்? ஒன்று இன்வெஸ்டர்ஸ், அடுத்தது யார் கேட்டிங்கனாக்கா ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ். ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ்னால் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸு யார் என்ன வாங்குறாங்க செய்கிறாங்கங்கிறத அந்த வால்யூம், அந்த டீட்டெயில்ஸை கேதர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க என்ட்ரி ஆகிட்டு எக்ஸிட் ஆகிடுவாங்க. இவங்க ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸு மேக்ஸிமம் ஃபெயில் ஆகாத ட்ரேடர்ஸ். ஏன்னா அவங்களுக்கு ஹூக்ஸ் அண்ட் நுக்ஸ் தெரியும், டெக்னிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு தெரியும். இது இவங்க. ஸோ அவங்க வந்து இன்வெஸ்டர்ஸ், இவங்க வந்து ஆப்ரேட்டர்ஸ். அடுத்தது மூணாவது கேட்டகரி ஒன்று இருக்குது, நம்மள மாதிரி ரீட்டைலர்ஸ். இந்த ரீட்டைலர்ஸ்க்கு என்ன ஒரு ஆசைன்னா, பங்குச்சந்தைக்கு போகலாம், ₹1 போட்டால் அடுத்த 4 நாளில் 1.25 லட்ச ரூபா வரும். இது கூட ஒரு ஈக்விட்டியில் போய் பண்ணுறாங்கன்னா, அந்த ஈக்விட்டியில் போய் எதையோ ஒரு ஸ்டாக்கை வாங்க வேண்டியது. அவர் சொன்னார், இவர் சொன்னார், ஃப்ரெண்டுக்கு சொன்னாங்க, அப்படி ஏன் போய் வாங்கணும்? அது அவருடைய ஒப்பீனியன். இப்போ நான் சொல்கிறேன்னா என்னுடைய ஒப்பீனியன். பட் நான் ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போய் டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸு, சார்ட்டு, பேட்டர்ன்ஸு, வேவ்ஸு, அந்த நிறுவனத்தினுடைய மதிப்பு இதெல்லாம் பார்க்கணும். வெறும் பங்கின் விலையை மட்டும் நாமளாக நினச்சிக்கிறது. இப்போ 26,000 வந்தோடனே 26,273 தாண்டி 27,000 போகும். நாமளே கட் பண்ண எப்படி போகிறதுக்கு வாய்ப்புகள்னே தெரியாது. அதே மாதிரி இறங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இறங்குற போது பார்த்தீங்கன்னா இறங்கிட்டே இருக்குது. 27,500 வரட்டும் பார்த்துக்கலாம். அப்போது ஏறுற போதும் விற்க மாட்டோம், இறங்குற போதும் வாங்க மாட்டோம். அப்போது நம்ம இஷ்டத்துக்கு சந்தை இயங்காது. சந்தையினுடைய போக்கு, நம்ம ஃப்ளோ ஆஃப் வாட்டர் போனால் நமக்கு சேஃப்டி. அதில் நம்ம என்ட்ரி எக்ஸிட் பார்க்கணும். நிறையா பேராமீட்டர்ஸ் இருக்குது. அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம என்ட்ரி பண்ணி நல்ல ஃபண்டமெண்டலி ஓரியன்டட் ஸ்டாக்ஸாக பார்க்கணும். ஃபண்டமெண்டலி ஓரியன்டட் ஸ்டாக்ஸ்னால் ரொம்ப வருஷமாக இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி நல்ல ஒரு பேசிக்காக இருக்கிற கம்பெனிஸை எதிர்பார்க்கணும். இன்னும் குறிப்பாக அட்வான்ஸாக நான் என்னுடைய ஒரு கருத்தை சொல்கிறேன். இது வந்து ஆலோசனையோ அல்லது ஒரு கன்சல்ட் பண்ணுறதுக்கோ நான் சொல்லலை. எனது பார்வையில் என்ன கேட்டிங்கன்னா, இந்த மோனோபோலி ஸ்டாக்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் டிவிடெண்ட் ஸ்டாக் இருக்கும். அந்த டிவிடெண்ட் ஸ்டாக்லேயும் நம்ம பப்ளிக் அண்டர்டேக்கிங், ஒரு உதாரணத்துக்கு இப்போ பிபிசிஎல், ஐஓசி, இந்த கோல் இண்டியா, கெயிலு, இது மாதிரியெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணி ஆராய்ந்து அந்த மாதிரி இதில் விட்டால் அது டிவிடெண்ட் ஈல்டட் ஸ்டாக்ஸ். இத்தனையை நாம் பார்க்கணும். ஆனால் ஃபண்டு மேனேஜர் இதுக்கு மேலே போய் பார்ப்போம். ஸோ இந்த 3 பேர் சேர்ந்து நடத்துகிறது தான் இந்த பங்குச்சந்தையினுடைய இயக்கம், ஏற்றம், இறக்கம் எல்லாம். அவங்க 2 பேரும் தப்பிச்சுக்கிறாங்க. நாம் போய் எதுவுமே தெரியாமல் போய் மாட்டிக்கிறோங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஃபண்டமெண்ட், டெக்னிக்கல் இது ரெண்டுமே தெரியாமல் வந்து நிறைய பேர் வந்து ஸ்டாக்ஸோ இல்லை ஃபண்டோ வந்து சூஸ் பண்ணி வந்து மாட்டிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ இப்போது பங்குச்சந்தை வந்து ட்ரேடர்ஸ்க்கு சரியான இடமா இல்லை இன்வெஸ்டர்ஸ்க்கு சரியான இடமா சார்? நீங்கள் உங்கள்கிட்ட உபரியான வருமானம் இருந்தால், சார் இந்த பணம் எனக்கு வந்து ஒரு 50,000 ரூபா இருக்குது சார், 1,00,000 ரூபா இருக்குது, எனக்கு ஏதோ ஒரு சோர்ஸஸில் வந்திருக்கு, இதை நான் தொலைநோக்கு பார்வையில் இதை காம்பவுண்டிங் ஆஃப் மணி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் பெஸ்ட். பட் இன்வெஸ்ட்மெண்ட்னா நீங்கள் எதுலேயும் போய் ஒரே குறிப்பிட்ட இடத்துல பார்க்கக்கூடாது. அதுதான் ஆல் எக்ஸ் ஷுட் நாட் பி பிளேஸ்ட் இன் ஒன் பேஸ்கெட். எல்லாத்தையும் ஒரே இடத்துல வைக்கக்கூடாதுன்னு நம்ம வாரன் பஃபெட் ஐயா சொல்லியிருக்காரு. எல்லாரும் வாரன் பஃபெட் ஆக முடியாட்டா கூட அவர் சொல்கிற கருத்துக்களை நம்ம கேட்கலாம் இல்லையா? பெரிய பெரியவங்களாம் இருக்காங்க, ஜுன்ஜுன்வாலா, இந்த மாதிரி பெரிய ஆளுலாம் நிறைய பேர் பண்ணி நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் அவங்களாம் மட்டும் ஜெயிக்கிறாங்க, நாம் ஏன் தோற்று போகிறோம்? அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அவங்களுடைய கோல், இன்வெஸ்ட்மெண்ட்டு கோல்னு தனியாக ஒரு இது இருக்குது. அதை பார்த்து இவ்வளோ தூரத்துக்கு எனக்கு வந்தால் இவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகும். ஒன்றும் வேண்டாம், ஒரு உதாரணத்துக்கு ஒரு எஸ் பேங்க்னு ஒரு ஸ்டாக், அது 400 ரூபா 420 ஆச்சு. ஏதோ ஒரு பல்வேறு காரணங்களுக்காக கீழே இறங்கி 6 ரூபாய்க்கெலாம் வந்தது. அப்போ நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதை அடாப்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஸ்டாக்கை வாங்கினாங்க. இப்போ அதே ஸ்டேட் பேங்க் இப்போ 21 ரூபா 22 ரூபா வரவரையும் காத்து வந்துட்டு விற்றாங்க இல்லையா? அப்போது குறைவான விலையில் அதை அடாப்ட் பண்ணிவிட்டு இது ஒரு அடிஷ்னல் இன்கம் ஃபார் எஸ்பிஐ. இப்போ இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் ஒரு இன்கமுக்கு பூஸ்ட் ஆனதுக்கு அது ஒரு ரீசனாக சொன்னதாக நான் செய்தியில் படித்தேன். எதுக்காக? ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அப்போது அந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டு அல்லது பெரிய கன்சர்ன்ஸ் எல்லாம் இப்படி பார்த்து வாங்குறாங்க. நாம் ஏன் போய் இப்படி அவசரப்பட்டு வாங்கணும்?
அந்த டெப்த்து பார்த்து வாங்கணும். பையட்லோ செல்லட்டே டிமாண்டு சப்ளை பார்த்து வாங்கணும். நிறையா இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இன்னும் சில போனாக்கா இன்னும் ரொம்ப ஈஸியான விஷயம் என்ன கேட்டேன்னா, யாரையுமே நீங்கள் கேட்க வேண்டாம். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணுங்க. நல்ல பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிற, நல்ல தொலைதூர பார்வையில் நல்ல ஃபவுண்டேஷன் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கிற பேராமீட்டர்ஸ் கம்பெனிஸ்லாம் இருக்குது. இல்லையா மோனோபாலி ஸ்டாக்ஸ் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் வாங்குங்க. வாங்கி இப்போ ப்ரைஸ் என்னன்னு பாருங்க. ஹை எவ்வளோ போயிருக்கு, லோ எவ்வளோ போயிருக்கு, இதெல்லாம் பார்க்கணும். பார்த்துட்டு அப்போ நம்ம செலக்ட் பண்ணி, இன்னொரு விஷயம் என்ன கேட்டோம்னா, டிவிடெண்ட் ஈல்டட் ஸ்டாக்ஸ்னே நிறையா இருக்குது. வருஷத்தில் 12 மாதமும் கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் வரக்கூடியதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இதில் அதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணணும். நிறைய ஆப்ஸ் இருக்குது. உங்களுடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை பார்க்கணும். அதில் எவ்வளோ வசதிகள் கொடுத்துருக்கு. நீங்கள் எந்த ப்ரோக்கிங் கம்பெனி வேணாலும் வச்சுக்கோங்க. அதில் நிறையா விஷயங்கள் இருக்குது. காலையில் 9:30 தான் போனால் எதையோ ஒன்று வாங்கணும். இறங்கிச்சுன்னா இன்னும் இறங்கணும்னு நினச்சி விற்க வேண்டியது. நம்ம விற்றோன்னா அவன் அப்படியே ஏறுவான். அதேமாதிரி ஏறுற போது விற்க மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இயல்பு. தட் இஸ் ஹியூமன் லாஜிக். இன்னும் ஏறும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி வாங்குற போது இறங்கட்டும்னு நினைப்பாங்க. ரெண்டுமே செய்ய முடியாது. இல்லைன்னா தப்பாக செய்வாங்க. நோ என்ட்ரியில் போயிட்டு பெனால்ட்டி கட்டுவாங்க. இதுதான் நம்ம யதார்த்தமாக இருக்குது. இது என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு தவறான அணுகுமுறை. பங்குச்சந்தையை வந்து பார்த்து கையாளணும். ரொம்ப அவ்வளோன்னு திஸ் இஸ் நாட் ஏ ஃப்ளவர் பெட். எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு செஞ்சால் ஆரோக்கியமானது. சில பேர் வாழ்க்கையின் எல்லைக்கே போகிறாங்க. சில செய்தித்தாள்லாம் பார்த்தா மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன் போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சீக்கிரம் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நினச்சி ஒரு எதிர்நீச்சல் போடுற போது அதனுடைய விளைவுகளும் எதிராக தான் இருக்குது. அதனால் சாராம்சங்கள் அடிப்படையெல்லாம் தெரிஞ்சு வள்ளுவர் காட்டிய நெறி மாதிரி லேர்ன் அண்ட் இயர், யாருதையும் எதிர்பார்க்க வேண்டாங்கிறது என்னுடைய அன்பான கருத்து. கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ரொம்பவே நன்றி சார். மீண்டும் வாய்ப்பு கொடுக்கும்போது இன்னும் விரிவாக பேசலாம். நன்றி.